ஒன்று அதிமுகவுக்கான கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது. எதை வச்சு அதை சொல்லியிருக்கிறாரு? இல்லை கூட்டணி கட்சிக்கு நோங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அப்படி எடப்பாடி வந்துட்டாருன்னா அது வந்து தாவேகா அதிமுக கூட்டணி வந்ததுன்னா அது திமுகவுக்கு அது இன்னும் 2021 இதே மாதிரி அதிமுக டிடிவி தினம் தனியா தானே நின்னாரு. அப்பயும் அதிமுக தனியா தானே நின்றது. அப்போ இந்த வாக்குகள் எங்க பிரிக்கப்பட்டது? அப்போ உங்களுக்கு சாதகமா தானே இருந்தது. அதிமுக வந்து 70 சீட்டு வாங்க முடிஞ்சது அப்படிங்கிற அந்த கால்குலேஷன். அந்த 21 சீட்ல தோற்றதுக்கு காரணம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற பாயிண்ட்ல இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி கன்சாலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதானே செய்யுது. திமுக எதிர்ப்புல உங்களை விட நான் பெட்டர்னு இப்ப காங்கிரஸ் ஆட்சி அதிகார பங்குன்னு கேட்கறீங்க. அதே மாதிரி விசிகவும் சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னா இடதுசாரிகள் எங்களுக்கு எண்ணிக்கையில வேணும், அதிகமாக வேணும் அப்படின்னு தீர்மானம் போடக்கூடிய அளவுக்கு நகர்றாங்க. அங்க டிஎம்கே கூட்டணி என்னன்னா 2006 இருக்கு, 2026 இருக்காது. 2006 இருந்தது. இப்போ வந்து சிச்சுவேஷன் 38 நாட்கள் மௌனத்துக்கு பிறகு விஜய் அவர்களுடைய பேச்சு, சிறப்பு பொதுக்கூட கூட்டத்தில் அவர் பேசியிருந்தது, தீர்மானங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு 2-3 பாயிண்ட் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருப்பதாக ஒரு பொது பார்வை இருக்கிறது. ஒன்று, அதிமுகவுக்கான கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது. எதை வச்சு அதை சொல்லியிருக்கிறாரு? இல்லை கூட்டணி கட்சிக்கு நோங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரா? இல்லை, அதாவது வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இது தாவேகா வந்து கொஞ்சம் பலவீனமாயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்து பொது வெளியில் இருந்தது நம்ம பார்த்தோம். அவர் வந்து ஒரு 30 நாட்கள் வந்து வெளியிலேயே எதுவும் பேசவும் இல்லை, ஒரு சோகத்தில் துயரத்தில் இருந்தாருன்னு நம்ம கணக்கெடுத்துக்கணும். அந்த சமயத்தில் வந்து அதிமுகவிலேருந்து விடுக்கப்பட்ட அழைப்புகள், அதாவது அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேகா கொடியை பார்த்துட்டு கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதுன்னு சொன்னது, அப்புறம் உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி போன்றவரெல்லாம் நாங்கள் அனுபவமிக்கவர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம் வாங்க கூட வாங்கன்னு சொன்னது, அப்புறம் உங்களை வந்து திமுக காலி பண்ணிடும் அப்படின்லாம் பயமுறுத்தினது, ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஏதோ தாவேகா பலவீனம் ஆயிடுது, இந்த நேரத்தில் அவங்கள கூப்பிட்டா வந்துருவாங்க. அப்புறம் கரூர் சம்பவத்தில் வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, விஜய்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பேசின எடப்பாடி பின்னாடி அப்படியே திருப்பி கவர்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி விஜய்க்கு ஒரு முழு சப்போர்ட், ஒரு கிட்டத்தட்ட தாவேகா மாதிரியே பேச ஆரம்பித்த விஷயங்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியே பேச ஆரம்பித்த எடப்பாடி. இதெல்லாம் அவங்க என்ன நினச்சாங்க, தாவேகா தங்கள் வழிக்கு வந்துடும், கூட்டணிக்கு வந்துடும். அவங்க என்னன்னா அவங்க கூட்டணி வந்து பலமாக இல்லை, அதிமுக கூட்டணி பலமா இல்லை, அதிமுக பலவீனமாக இருக்குது, பாஜகவுக்கு எதிர்மறை ஓட்டுக்கு இருக்குது. அதனால அது ரெண்டுமே சேர்ந்தா திமுக அணியை தோற்கடிக்க முடியுமான்னு ஒரு டவுட் இருந்ததுனால தாவேகாவை அப்படி விழுந்து அவங்க அழைச்சாங்க. அதுதான் தப்பான ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் கதவை மூடிட்டார் விஜய். இன்னைக்கு அதிமுக தொண்டர்களை கேட்டால் சார் தாவேகா வரும்னு நாங்கள் ரொம்ப நம்பியிருந்தோம், இப்போ சைக்கலாஜிக்கலாக மன ரீதியாக வந்து எங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடுது, நாங்கள் ஜெயிப்போமான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ எங்களை வந்து தாவேகா வரும்னு எங்களை தயார்படுத்திட்டு கடைசியில் இப்போ விஜய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்க சொன்ன ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார் கூட விஜய் வந்தா 200+ சீட்டு ஜெயிப்போம், அப்படி இல்லைன்னா நான் 180 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த உறுதி பண்ணி யாரு கட்சிக்கு வந்துதான் எங்களுக்கு ஆகணுங்கிறதுல ஒண்ணு இல்லை அப்படிங்கறத சொல்றாங்களே. அது வந்து நாங்க வந்து எந்த விதத்துலயும் வந்து விஜய வந்து வரிஞ்சு கூப்பிடல அப்படின்னு ஒரு சொல்றதுக்கான ஒரு விஷயமே தவிர, மற்றபடி எதுக்காக நீங்க வந்து தேர்தல் நேரத்துல நீங்க கூட்டணி அமைக்காது உங்க இஷ்டம். ஆனால் நீங்க ஏன் வந்து எங்க கூட வாங்க அப்படின்ற விஷயங்கள், நாங்க பயிற்சி கொடுக்குறோம் வாங்க, திமுக அவங்களை அழிச்சிருவாங்க, திமுகவை எதிர்ப்பவர்கள்லாம் ஒன்று சேருங்க நீங்க ஏன் சொல்றீங்க? அவங்க உங்க கூட வந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ அவங்க உங்களுடைய அழைப்பெல்லாம் வந்து அவங்க அவர் கணக்குலயே எடுத்துக்கலையே விஜய். கணக்கில் எடுத்துக்காத மட்டும் நிரந்தரமா மூடிட்டு தான் எடுத்துக்கலாமா? இல்ல, பொதுக்குழு தீர்மானத்துல மக்கள் விரும்பும் தமிழக முதல்வர் விஜய்னு சொல்லிட்டாரு. இல்ல, இதுக்கு காரணம் என்ன எப்படி சொல்றாங்க, 2016 நாங்கள் யாருடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லுது, 2011 நாங்க யாருடன் கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தேமுதிகவோட கூட்டணி போச்சு. இதே பொதுக்குழு தீர்மானம் தான். 2016 அதே போன்று நாங்க யாருடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். திமுகலயே வந்து 2016 அவங்க கூட்டணி அதிமுக தனியா தானே போனாங்க, தேமுதிக போட்டாங்க, தேமுதிக போட்டாங்க, நாங்க யாருடன் கூட்டணி போக மாட்டோம், மக்கள் நல கூட்டணி போனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தீர்மானங்கள் இருக்கு. தீர்மானங்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கறத எடுத்துக்க முடியும். அதாவது அரசியல்ல வந்து அன்னைக்கு பல நிலைப்பாடுகள் மாறுங்க, அது மாறாதுன்னு சொல்ல முடியும், மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி மாறும். ஆனால் இன்னைக்கு ஸ்டாண்ட் இதுதான். ஆக்சுவலா நாளைக்கு ஸ்டாண்ட் வேற மாதிரி போகும்னா அது அரசியல் எப்படி வேணா போகலாம். ஆனா விஜயை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவர் பொதுக்குழுவில் நினைச்சிருந்தாருன்னா, ஏற்கனவே அதிமுக விடுத்து அழைப்பு ஒரு பக்கம் இருக்கு,
அது தவிர வந்து தினகரன் போன்றவர்கள் அவங்க வைக்க அவர் விஜய் தனியாக இருந்தால் சேருவான்ற ஒரு ரூமர் ஒரு பக்கம் இருக்குது. இன்னும் அவர் தனியாகவே நிற்பாருன்னு தன் தலைமையில் ஒரு அணி அமைப்பான ஒரு விஷயம் இருக்குது. அது rumor இதெல்லாம் தான் எதை பற்றி இதெல்லாம் எதை பற்றியுமே கண்டுக்காம நாட்டில் நிலவர பல பிரச்சனைகள், கோயம்புத்தூர் பெண் பற்றின ஒரு தீர்மானம், இல்லை கரூர் பற்றின அனுதாப தீர்மானம் அப்படின்னு ஒரு 10 தீர்மானத்தை போட்டு அவரோட போயிருக்கலாமே. ம். எதுக்காக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு? அவர் இதை அப்படியே விட்டுட்டு இந்த பேச்சுக்கள்லாம் தொடரட்டும், நம்மளை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கட்டும், அதிமுக அழைச்சிட்டே இருக்கட்டும், நம்ம இதை அப்படியே ஓப்பனாகவே வச்சுருப்போம், நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு காமிச்சிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கலாமே. ஏன் வந்து அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சார்? அது ஒரு முக்கியமான விஷயம். விக்கிரவாண்டியில என்ன சொன்னாரோ அதை தான் இதுலயும் சொல்லியிருக்கிறாரு. விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ தான் இப்போ இருக்கு அப்படின்னா, அதிமுகவுடைய எதிர்பார்ப்பு அல்லது பாஜகவுடைய எதிர்பார்ப்பு, திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது போல என்டிஏ உள்ள கொண்டு வரணுங்கிற இந்த எதிர்பார்ப்பு தவிடுபடியா இருக்கா, இல்ல வந்து அவர் இல்லாம போயிருக்குன்னு தற்காலிகமாக தவிடுபடியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலில் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றது ஒரு 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 ஐடியாவை சொல்ல முடியும் நம்மளால். அதாவது விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஏன் தனியாக போகணும்னு நினைக்கிறாருன்னா, ஏன் தனியாக போகணும்னு அவர் நினைப்பார் அப்படின்னா, தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸில் ஒரு பிளான் பண்ணணும். இப்போ அதிமுக மாதிரி எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வின் பண்ணால் தான் எடப்பாடியோட வாழ்வாசாவா, அரசியல் வாழ்வாசாவான்றது அப்போ தான் முடிவு எடுக்கப்படும். 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆனார்னா அங்கே இருக்கிறவங்களாம் கூட இருப்பாங்களா, தொடர்ந்து கூட இருப்பாங்களா? சரி, வேற வழி இல்லை, இந்த எலெக்ஷனில் கூட இருந்தே ஆனால் இந்த தேர்தல் இரட்டை எலெக்ஷன் அவர் கைது போட்டால் தான் கிடைக்கும், தேர்தல் போது பணம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் கூட இருக்காங்க வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தேர்தலும் தோத்துட்டாருன்னா அவரை கைவிட்டுருவாங்க, இல்லை கட்சிக்குள்ள ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து அவருக்கு தான் அது வாழ்வாசாவா தேர்தல். அதனால அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, பாஜகவோட இருக்கிற கூட்டணியோட நம்மளால போனா சரி, ஏப்ரல் மாசம் அமைச்ச கூட்டணியில் எதிரி ஒரு கட்சி கூட சேரல. ஏன் சேரல? என்ன காரணத்தினாலும் சேரல? நீங்களும் பலவீனமா இருக்கீங்க, சவுத்லையும் டெல்டாலையும். அது பாஜகவுக்கும் எதிர்மறையான ஓட்டிங்க இருக்கு, அதை வச்சுதான் திமுகவே ஜெயிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எந்த நம்பிக்கையில திமுக நீங்க தோக்கடிக்க முடியும்னு இருக்கீங்க ஆக்சுவலா. அப்போ நீங்க வந்து தாவேக்காவை கூப்பிடும் போதே உங்க பலவீனம் அதுல தெரியுது. அந்த பலவீனத்தை விஜய் புரிஞ்சுட்டு இருக்காரு. இவங்களுக்கு தான் நம்ம தேவை, நம்ம எதுக்கு இவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் தனியா போறோன்ற மாதிரியான ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணலாம், இந்த இடத்துல அவங்களை வெட்டி விடலாம், அவங்கள கரெக்டா வெட்டி விடுறாரு அவர். இல்லாட்டி இந்த இந்த பேச்சுக்கள் நீடிக்கட்டும்னு அப்படியே விட்டுருக்கலாமே அவரு. ஏன் விடல அவரு? ஸோ ஹி வாண்ட்ஸ் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் தேர். டெம்பரரியாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்கே வைக்கிறார். நாளைக்கு பாஜக விட்டு அதிமுக வருது வச்சுக்கோங்க, அப்போ ஒருவேளை ஒரு கூட்டணி வச்சுப்பாரானா சொல்ல முடியாது. அப்போ வந்து அவர் டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம், அவரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம். ஏற்கனவே அப்படி பேசப்பட்டதில்ல சார். அது முதல்ல பேசப்பட்ட போது இவங்களால ஒத்துக்க முடியல. அதிகாரத்தில் பங்கு 80 இடங்கள், முதல் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் கேட்டாங்க, இவங்க ஒத்துக்க முடியல. அந்த அளவுக்கு குவாலிஃபை ஆன கட்சி தான் தாவேக்காவா? அவங்க சொல்றாங்க சார், அவங்க எதிர்பார்க்கறாங்க 26%. இன்னைக்கு ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, 26% எங்களுக்கு ஓட்டு இருக்குன்றாரு. 26% இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. 3% இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, 26% சொல்றவங்களும் இருக்காங்க, 15% சொல்றவங்களும் இருக்காங்க, விதவிதமா சொல்றவங்க. யானையை வந்து தடவை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்ன மாதிரி பல விதங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு ஓட்டா மாறுமான்னு தெரியாது. ஆனா ஓட்டு வர வழி இருக்கு ஆக்சுவலா. விஜய்க்கு எந்த மாதிரி ஓட்டு வரும் அப்படின்றத நம்மளால ஒரு ஊகிக்க முடியுது. கடுமையான திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் கொண்டு வரும். அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை திசை திருப்பும். ஓட்டு எனக்கு தான் சாதகம்னு சீமான் சொல்றாரு. நீ விஜயோட எதிர்ப்பு வந்து எனக்கு தான் சாதகம் சொல்ல வரேன். அதாவது சீமானை விட விஜய் பாப்புலர் ரொம்ப. அதனால சீமான் வந்து சீமான் தனியா ஒரு தத்துவம் வச்சிருக்காரு, தனியா கொள்கை வச்சிருக்காரு, நடத்திட்டு இருக்காரு. 8% வாக்கு வாங்கியிருக்கு. அவரோட ஒரு பாப்புலர் ஆயிட்டாரு. அன்டெஸ்டட் விஜய் பாப்புலர்னு ரவீந்திரன் விஷயம் சொல்றாரு. விஜய் பாப்புலர் சார், விஜய் வந்து பாப்புலர். சீமானோட விஜய் பாப்புலர். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த கிராமத்துல கேட்டு பாருங்க, விஜய் தெரியும், சீமான் தெரியுமா? சீமானுக்கு ஓட்டு இருக்கு சார், ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் இருக்கு. அவர் கொள்கை ரீதியா ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காரு சார். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு. கொள்கை ரீதியா ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காரு. தமிழ் தேசியம்னு பேசுறாரு, ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காரு. அந்த கூட்டம் வந்து அதுலயே கொஞ்சம் ஓட்டையெல்லாம் விழுந்திருக்கு. இப்போ நிறைய மாவட்ட செயலாளர்லாம் விலகி விஜய் பக்கம் போயிருக்காங்க. ஸோ அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா வந்து விஜய் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்கார். அவருக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாது. லட்சக்கணக்கான அரசியல் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா, அவங்க தொண்டர்களா மாறிட்டாங்களா, இவர் முழு அரசியல் தலைவரா மாறிட்டாரான்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய் தரப்புல, ஏன் என்டிஆர் எடுத்தோன்னு வின் பண்ணலையா? என்டிஆர் வின் பண்ணாரு, அவருக்கு என்ன நீங்க கேட்டீங்க? அவருக்கு கட்டமைப்பு இருந்ததா? அவருக்கு என்ன அவரோட செல்வாக்கை நீங்க கொஸ்டின் பண்ணீங்களா? அவரும் அன்டெஸ்டடா தானே 84 வந்தாரு, எப்படி ஜெயிச்சாரு? பட் ஆஸ் யூ நோ, இதுல என்னன்னா என்டிஆர் தவிர என்டிஆர் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள தேர்தலை சந்தித்த யாருமே இந்தியாவில் சாதித்ததாக நம்ம எங்கேயுமே பார்க்கல. என்டிஆரை தவிர அன்னைக்கு அவருக்கு இருந்த கிரேஸ் கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு கிரேஸ் இருந்ததுங்கிறது நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு அந்த கிரேஸ் விஜய்க்கு இருக்குன்னு சொல்ல முடியும் சார். வீட்டுல குடும்பத்துல குழந்தை எழுந்திருக்கிற பொம்பளை கூட விஜய் சப்போர்ட் பண்றா இன்னைக்கு. அது என்ன மாதிரி கல்ட்டுன்னு பாத்துக்கோங்க. பாதிக்கப்பட்ட ஃபேமிலி வந்து அரசாங்கத்தை குறை சொல்றாங்க, விஜய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க.
ஒரு விதமான அதிருப்தியும் கிடையாது சார். அதுலயே ஒரு பாதிக்கப்பட்ட வீட்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் திருப்பி அனுப்பிச்சாங்களே. அது ஒரு குடும்பம் வந்துச்சு சார். 41 குடும்பம் இருக்குல்ல சார். ஓகே. அதுல பறி கொடுத்த குடும்பங்கள்லாம் பல குடும்பங்கள் என்ன சொல்லுது, விஜய் என்ன பண்ணுவார் சார் பாவம் அப்படின்னு தான் சொல்லுது. ம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, செல்வாக்கு மிக்க ஒரு நடிகரா இருக்கார். ம். அவருடைய ஓட் பர்சன்டேஜ் நம்மளாலையும் ஊகிக்க முடியல. பட் எப்படிலாம் ஓட்டு வரும், ஓகே, ஓகே. திமுக எதிர்ப்பு ஓட்டு அவருக்கு வரும். ம். பாஜக எதிர்ப்பை தீவிரமா எடுத்தாருன்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டு அவருக்கு வரும். ஒரு பக்கம் ஒரு ரசிகர்களோட ஓட்டு வரும். ம். திமுக அதிமுக பிடிக்காத ஒரு 3வது புதுசா வந்திருக்காரு, எப்படி விஜயகாந்த் வந்தபோது ஓட்டு போட்டாங்களோ அந்த மாதிரி ஓட்டு போடுற ஒரு கும்பல் வரலாம். ம். அது தவிர சீமான்ட்ட போன விஜயோட ஓட்டு திரும்பி வரலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அவருக்கு ஓட்டு வரதுக்கு 360 டிகிரியில ம். வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே. அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. வருமா வராதா, இவர் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்க போறாரு, பாஜக எதிர்ப்பை ஸ்ட்ராங்கா எடுப்பாரா, அப்பதான் திமுகவுக்கு போற பாஜக ஓட்டை பிரிக்க முடியும், மைனாரிட்டி ஓட்டை எடுத்துன்னு வர முடியும் அப்பதான் ஆக்சுவலா. ம். அது தவிர வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டை, திமுக எதிர்ப்பை ஸ்ட்ராங்கா கடைபிடிப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு போற திமுக ஓட்டை எடுத்துன்னு வர முடியும். ஸோ திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் ஒரு பாதிப்பை உண்டாக்க அவரால் முடியும். நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் டச் பண்ணிருக்கீங்க. திமுக அதிமுக 2 பேத்துக்குமே இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. திமுக விஜய் தனித்து நிக்க தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து விஜய் வந்து பாஜக கூட்டணி போக மாட்டாருன்னு பேசுறதாக நம்ம பார்க்க முடியாது. அதிமுக என்னன்னா விஜய் வந்து தங்கள் கூட்டணிக்கு வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பேசுவதாக நம்ம பார்க்க முடிகிறது. இதுல பாதிப்பு வந்து விடும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா? அப்ப திமுகவுக்கு அதிமுக கூட்டணியில் இவர் போயிட்டால் சிறுபான்மையினர் வாக்கு பாதிக்கப்படும் என்று திமுக கருதுகிறதா? இல்ல இவங்க வந்து விட்டா நமக்கு லாபம் கிடைக்காம போயிடும், அது திமுக மீண்டும் வெற்றியேறுன்னு அதிமுக நினைக்குது. இல்ல அதுல ஒரு சின்ன இது இருக்கு. what do you call that? அதை வேற விதமா பேசலாம். அப்படின்னா தாவேகா வந்து அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போனா அது திமுக அட்வான்டேஜ். ஓகே, ஓகே. அது எடுத்த உடனே திமுக 14% ஓட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. ஸ்டார்டிங்கே 14%. அதுல தான் ஆரம்பிப்பாங்க அவங்க. ஆனா தாவேகா அதிமுகவோட தான் போகுது, பாஜக அதுல இல்ல அப்படின்னா அது திமுகவுக்கு ஃபைட், அது ஸ்ட்ராங் ஃபைட் கொடுக்கும். ஏன்னா அந்த மைனாரிட்டி ஓட்டை இவங்களும் எடுத்துருவாங்க கொஞ்சம். திமுக எதிர்ப்பு ஓட்டும் கன்சாலிடேட் ஆகிடும், வேற எங்கேயும் போகாது, இவங்களுக்கு தான் வரும் ஆக்சுவலா. அதனால அதுல இன்னும் சில கட்சிகள்லாம் சேரும். பாஜக இல்லாதனால வேறு பல கட்சிகள்லாம் அந்த தாவேகா அதிமுக கூட்டணியில சேரும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து தாவேகா அதிமுக கூட்டணியோட டைனமிக்ஸ் வேற, தாவேகா அதிமுக பாஜக இருந்தா அந்த டைனமிக்ஸ் வேற. அது திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு கூட்டணியா இது மாறிடும் ஆக்சுவலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் தனியா நின்னா அதோட டைனமிக்ஸ் வேற. ஸோ விஜய் தனியா நின்னாலுமே திமுகவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குவார். மைனாரிட்டி ஓட்டை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் வந்து பாஜக எதிர்ப்பு திமுகவுக்கு இருக்கா? அந்த பயம் திமுகவுக்கு இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அதிமுக வந்து டெஸ்பிரேட்டா இருக்காங்க, விரக்தியா இருக்காங்க. எப்படி தாவேகா வந்துடும், ஆனா அவங்களால பாஜக விட்டு வர முடியுமா தெரியாது. கடைசி நேரத்துல அவங்க பாஜக விட்டு வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணியெல்லாம் எக்கு தப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய. அதிமுக பாஜக விட்டு வரணும், வந்தா தாவேகாவோட மூவ்மெண்ட் வந்து தெளிவாகும். அவங்க வந்து சரி திமுக முறியடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் அதிமுகவோட சேரலாம், பாஜக விட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்றது. அப்படி வந்துட்டாங்க, அதிமுக வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அது வருவாரா மாட்டாரா, பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டு வருவாராலாம் நமக்கு தெரியாது. அமித்ஷா எந்த மாதிரியான ஒரு கிடுக்கி இப்படி அவரை போட்டு வச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா வந்து அப்படியே எடப்பாடி வந்துட்டாருன்னா அது வந்து தாவேகா அதிமுக கூட்டணி வந்ததுன்னா அது திமுகவுக்கு அது இன்னும் கடுமையான ஒரு ஃபைட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே தாவேகா அதிமுக பாஜக அப்படின்னா அது திமுக அட்வான்டேஜான கூட்டணியா இருக்கும். அது 2024 கணக்கு வச்சு பார்த்தா கூட 18% பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கு. 22% 20-25%க்குள்ள அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். ஒருவேளை இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளேயே விஜய் வர்றதாக கூட ஒரு காம்போசிஷன் வச்சு விட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட்னா ஆட்சி பிடிப்பது தேவையான 40-45 சீட்டு தாராளமா கன்சாலிடேட் ஆயிடுமே உங்களுக்கு. அது அரித்மேட்டிக்கா பார்க்கக்கூடாது, கெமிஸ்ட்ரியா பார்க்கணும். ஓகே, பாஜக அங்க இருக்குல்ல, அதனால ஓட்டுகள் அது இழக்கிற வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற 45% வராது நேரடியா. அந்த கூட்டல அப்படி போட முடியாது. அங்க அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஃபெயில் ஆயிடுது அங்க ஆக்சுவலா. சோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகணும். தாவேகா அதிமுக கூட்டணி நம்பர்ஸ் ஒன் பிளே. ஆமா, தாவேகா அதிமுக கூட்டணியோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. வேற இந்த டிஸ்அட்வான்டேஜ், பாஜகவோட டிஸ்அட்வான்டேஜ் அங்க இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா 4-5 வருஷமா தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்புன்றதே ஒரு மூச்சா வச்சிருக்கிற திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து தொடர்ந்து அந்த விஷயத்தை கட்டமைச்சிருக்காங்க கரெக்டா. வெறும் என்னுடைய பார்வை என்னன்னா வெறும் மைனாரிட்டிகள் மட்டுமே பாஜக எதிர்ப்பு கிடையாது. மைனாரிட்டி வட்டத்தை தாண்டி ஒரு ஓட் பேங்க் வந்து பாஜக எதிர்ப்பா இருக்கு இங்க இருக்கு. அவங்க வந்து இந்துக்கள்லயே இருக்காங்க. நீங்க முஸ்லீம் சிறுபான்மையோர் இந்துக்கள் அப்படி பிரிக்க வேண்டாம். ஈவன் அதை தாண்டிய மைனாரிட்டியை தாண்டிய ஒரு ஓட் பேங்க் மற்ற ஜாதிகள் மத்தியிலேயே பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்கு.
அதெல்லாம் தான் திமுகவுக்கு அட்வான்டேஜா இருக்கு. தலித்துல கூட அவங்க இருக்கலாம், ம். வேறொரு இதுல முத்தரையர்ல கூட இருக்கலாம், நாடார்ல கூட இருக்கலாம், இல்ல வந்து வன்னியர்ல கூட இருக்கலாம், முக்குலத்தூர்ல கூட இருக்கலாம். அதனால அந்த பாயிண்ட் இருக்கு. ஆனால் அப்படி நீங்க சொல்ற மாதிரி பாஜக வந்து தனியா போறது, அதிமுக தாவேகா ஒண்ணு சேருதுன்னா அது ஒரு தனியான கூட்டணி அமைப்பு. ஆனால் தினகரன் போன்றவர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு மறுபடியும். ம். தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா போன்றவர்கள் நேரா பாஜக அணிக்கு போயிடுவாங்க. பாஜக ஒரு அணி அமைக்கும்ல, அதுல போயிடுவாங்க. எதிர்க்கிறாங்களே இப்போ கடுமையா எதிர்க்கிறாங்களே. இல்ல அதிமுக பாஜக விட்டு வெளில வந்ததுன்னா, ஓகே. அது இப்படி சொல்றேன். அது அவங்க தாவேகாவோட திருப்பி அணி ஓகே. அமைச்சதுன்னா, ஓகே, ஓகே. இவங்க நேரா பாஜக அணிக்கு போவாங்க. இவங்க பாஜக அணிக்கு போறது மட்டும் இல்லாம, இவங்க அதிமுக ஓட்ட எங்கெங்க அதிமுக போட்டி போடுதோ அங்கெல்லாம் அதிமுக ஓட்ட பிரிப்பாங்க. அது திமுகவுக்கான அட்வான்டேஜா போகும். ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஸ்டாண்ட் பை விஜய்ஸ் பாயிண்ட் என்னன்னா தாவேகா திமுக இடையே போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு தள்ளப்படுவாரு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. உண்மைதான் சார். அதாவது வந்து தாவேகா தலைமையில இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க வச்சுக்கோங்களேன். அதிமுகவுக்கு வந்து இவங்க மத்தளத்துக்கு 2 இடி மாதிரி அந்த 2 லிஸ்ட்ல யாரெல்லாம் வராங்க? இவங்க டிடிவி தினகரன், இது விஜய் தனியா நிக்கிறாரு. அந்த இடத்துல டிடிவி போறாரு, செங்கோட்டையன் போறாரு. அவர் கூட. ஆமா, அப்போ அவரு கூட விஜய் கூட போறாரு வச்சுக்கோங்க. அதிமுகவுக்கு 2 பக்கமும் இடியா இருக்கும். ஒண்ணு வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய்கிட்ட கை கொடுத்துரும். இன்னொன்னு வந்து இவங்க தினகரன் போன்றவர்கள் அங்க இருக்கிறதுனால, சசிகலா இருக்கிறதுனால அதிமுக ஆதரவு வாக்குகளே அவங்க பக்கம் போயிடும், தினகரன் பக்கம் போயிடும். அப்போ எதிர்ப்பு வாக்குகளையும் அதிமுக மிஸ் பண்ணும், ஆதரவு வாக்குகளையும் அதிமுக மிஸ் பண்ணும். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. தனியா நின்னா விஜய், அவங்க அதிமுக பாஜக இருக்காங்க, தனியா நிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். இவங்க எல்லாம் அங்க போறாங்க வச்சுக்கோங்க, அதிமுகவுக்கு 2 பக்கம் இடியா இருக்கும். அது இன்னும் மோசமான தோல்வியை தழுவும். அது 3வது போகிறது உண்மை. தினகரன் சொல்ற பாயிண்ட் அது கரெக்ட். ஏன்னா அவங்க எதிர்ப்பு ஓட்டுகளையும் விஜய் கொஞ்சம் பிடிச்சுன்னு போயிடுவார், திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை. அதிமுகவுடைய ஆதரவு ஓட்டையும் சவுத்லயும் டெல்டாலையும் தினகரன், சசிகலா குரூப் பிரிச்சிடும். என்ன சொன்னா 2021 இதே மாதிரி அதிமுக டிடிவி தினகரன் தனியா தானே நின்னாரு. அப்பயும் அதிமுக தனியா தானே நின்னுது. அப்போ இந்த வாக்குகள் எங்க பிரிக்கப்பட்டது? அப்போ உங்களுக்கு சாதகமா தானே இருந்தது. அதிமுக வந்து 70 சீட்டு வாங்க முடிஞ்சது அப்படிங்கிற அந்த கால்குலேஷன். அந்த 21 சீட்ல தோற்றதுக்கு காரணம் அமமுக தானே. 21 சீட்ல தோற்றதுக்கு காரணம் அமமுக. அது தவிர பாத்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்க 7 டிஸ்ட்ரிக்ட்ல தான் 41 சீட் வாங்கிட்டு அந்த கூட்டணி. மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற 31 மாவட்டங்கள்ல தான் மீதி இருக்கிற சீட்டை வாங்கினாங்க, 75 சீட்ல. அப்போ அதோட செல்வாக்கு எப்படி இருக்கு பாருங்க மற்ற மாவட்டங்கள்ல. இந்த வாட்டி கொங்கு மண்டலத்துல வந்து பாஜகவும் அதிமுக மீண்டும் சேர்ந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு இப்ப செந்தில் பாலாஜியோட இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணுன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். என்னைக்கு ஒரு கம்யூனிட்டி கன்சாலிடேட் ஆகிறாங்களோ அதுக்கு எதிராக மற்ற கம்யூனிட்டி எல்லாம் கன்சாலிடேட் ஆவாங்க சார். எங்களுக்கு எல்லாம் கவுண்டர் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடியும் பாஜகவும் நினைச்சா, கவுண்டருக்கு எதிராக இருக்கிற மொழி சிறுபான்மையோரும் அருந்ததியரும் கன்சாலிடேட் ஆவாங்க, திமுக ஓட்டு போடுவாங்க. அதனால எனி காஸ்ட் கன்சாலிடேஷன் வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் கவுண்டர் கன்சாலிடேஷன், இன்னொரு எதிர்பக்கத்தில் கன்சாலிடேட். 2021 அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தப்போ அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து திமுகக்கான ஒரு பெரிய லாஸா பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அது அந்த அட்வான்டேஜ் திரு எடப்பாடிக்கு இருக்கு தானே செய்யுது. பட் இருந்தது அந்த 77 சீட்ல அவங்க எவ்வளவு சீட் வின் பண்ணாங்க? பாமக எவ்வளவு சீட்ல வின் பண்ணிட்டு? பாமக 10.5 பாமக பெனிஃபிட் ஆச்சா? பாமக ஓட்டு அதிமுகவுக்குனா கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம், ஒன்றும் பெரிய அளவில் வெற்றி பெறல. அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகல சார். அவங்க வாங்கின 5 தொகுதியில் வின் பண்ண 5 தொகுதியில் அவங்களுடைய கோர் ஏரியாவான மத்திய தமிழ்நாட்டில் மயிலத்தில் மட்டும் தான் வின் பண்ணாங்க. மற்ற 2 தருமபுரி 2 சேலத்தில் வின் பண்ணாங்க. மயிலம் மத்திய தமிழகத்தில் ஒரே இடத்துல தான் வின் பண்ணாங்க. அப்போ அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. பாமக ஓட்டுனா அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகி 75 சீட்ல 11 சீட்டை வின் பண்ணாங்க நினைக்கிறேன். ஸோ அதனால பெரிய அளவுக்கு வந்து அது உதவி பண்ணல. பாமகவும் உதவி பண்ணல, அதிமுகவுக்கு உதவி பண்ணல. சேலத்துல மட்டுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு 10 தொகுதிகள். ஏன்னா கவுண்டர் பிளஸ் 1 இயர் சேர்ந்துட்டாங்க, அதனால அங்க அது ஒர்க் அவுட் ஆச்சு. மத்த எல்லா இடத்துலயும் வந்து பாமக அந்த 10.5 வந்து 2 பேருக்குமே சரியா ஒர்க் பண்ணல. அந்த ஒர்க்கா சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலா பாருங்களேன், கோயம்புத்தூர்ல ஒரு 41 சீட் அந்த கூட்டணி, சேலத்துல மறுபடியும் ஒரு 10 சீட்டு, 51 சீட் அந்த 2 மாவட்டத்திலே போயிடுது. அப்ப 75 51 போச்சுன்னா பாத்துக்கோங்க. ஜஸ்ட் 24 சீட் சார். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு மீதி? அந்த மீதி இருக்கிற அத்தனை மாவட்டங்கள் நீங்க வாங்கின சீட் எவ்வளோ? 24. அங்க ஒரு 41, 7 டிஸ்ட்ரிக்ட், சேலம் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட், ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா நீங்க 41 மொத்தம் 51. அதே அந்த சேலத்தையும் சேர்த்தே 41 வச்சுக்கோங்க. மத்திய தமிழகத்தில் ஒரு 11 வச்சுக்கோங்களேன். 41 மொத்தம் 52 சீட்டு. மீதி எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? ஒரு 25 26 டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. 25 26 இடங்கள்ல வாங்கியிருக்கீங்க. ஏன்னா 21லயே அதிமுக வந்து 75 சீட் வாங்கிட்டுன்னு சொல்றாங்களே தவிர, நீங்க இப்படி டீ கோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட பலவீனம் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. ஓகே, சோ இப்போ தாவேக்காவுடைய அந்த டெஸ்பரேட் நீடு வந்து அதிமுகவுக்கு இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. அதிமுகவுக்கு டெஸ்பரேட்டா இருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜி எடப்பாடி. அதாவது வந்து கூட்டணி நீங்க யாரு கூட போங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு எப்போனா வச்சுக்கோங்க கூட்டணி, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் அது தேர்தலும் போது நீங்க ஒரு கூட்டணி டக்குன்னு அமைக்கிறது போட்டி போடுறதுன்றது ஓகே. நீங்க வந்து உங்க கட்சியுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நீங்க என்ன தயார்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா, நம்ம கூட்டணிக்கு தாவேகா வந்துரும், நமக்கு வெற்றி நிச்சயம், பாஜகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் நெகட்டிவ் ஓட்டு இருந்தா கூட தாவேகா வந்துட்டா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம கடைசி நேரத்துல பாஜகவை கட் பண்ணிட்டு நம்ம தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கலாம், எப்படியும் தாவேகாவோட தான் நம்ம போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் நீங்க கொடுத்துட்டீங்க. ஓகே. அது கொடுத்ததுனால என்னாச்சு, இப்ப திடீர்னு இப்ப வந்து விஜய் வந்து இப்படி ஒரு பிளாக் பண்ணிட்டு போட்டதுனால அவருக்கு பொதுக்குழு தீர்மானம் போட்டாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பேசும்போது வேற சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அடிச்சு சொல்றாரு. ஆக்சுவலா அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, அது இப்பதான் புதுசா வர்ற கட்சி, அவங்க கட்சியை ஊக்கப்படுத்துறதுக்காக பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு. நைனா நாகேந்திரன் அதை சொல்றது ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே அதை சொல்றாங்க. புதுசா வர கட்சி, அதுக்கு வாக்கு வங்கி என்னன்னே தெரியாத ஒரு கட்சி, எதுக்கு விழுந்து விழுந்து கூப்பிடுறீங்க? ஒண்ணுமே இல்லாத கட்சி. எங்கேயாவது நாங்க கூட்டணி பத்தி பேசணுமா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஏன் கொந்தளி தொண்டர்கள் வந்தாங்க, தொண்டர்கள் அவங்க சேர்ந்துட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தலைவர் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறுல எந்த தலைவரும் ஒரு கொடியை பார்த்து இப்படி சொன்னதே கிடையாது எடப்பாடி தவிர. அப்போ அந்த அளவுக்கு டெஸ்பிரேட்டா இருக்கீங்க. அந்த அளவுக்கு டெஸ்பிரேட்டா ஏன் இருக்கீங்க? எந்த விதமான அன்ட்ரஸ்டடா இருக்கிற ஒரு விஜயை பார்த்து, செல்வாக்கே இல்லைன்னு ஒரு விஜயை பார்த்து, இல்ல அவருக்கு ஒன்றும் ஓட்டு வங்கியே கிடையாதுன்னு சொல்ற விஜயை பார்த்து எதுக்காக நீங்க வலிஞ்சு வலிஞ்சு அவர் கூப்பிட்டீங்க? ஸோ நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு தான் அவர் கூப்பிட்டீங்க. அவர் அதை புரிஞ்சுட்டு அவர் ப்ளே பண்றார். கடைசி கட்டத்தில் பாஜக விட்டு அதிமுக வந்தா அவரோட டிமாண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதிமுக வைக்கிற டிமாண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். முதல் 2 வருஷம் தான் சிஎம்னுவாரு. அந்த சமயத்துல இவங்க போனாங்கன்னா முதல் 2 வருஷம் நான் சிஎம், 80 சீட் எனக்கு கொடுங்கன்னு கேட்பாரு அவரு. அதனால வந்து பெட்டர் வந்து அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வந்து தவறா மிஸ்கைட் பண்ணிட்டாங்க எடப்பாடி தரப்பு. அதுக்கு பதிலாக நீங்க இதே மாதிரியே போயிருக்கலாம். போயிட்டு நீங்க தேர்தல் இருக்கிறதுல அப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்றபடி நீங்க முடிவு பண்ணிருக்கலாம். நீங்க தேவையில்லாம வந்து உங்க தொண்டர்களை வந்து ஒரு மன ரீதியா ஒரு சோர்வுக்கு உள்ளாக்கிட்டீங்க. ஒரு கன்சாலேட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா திருப்பி? என்னன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற பாயிண்ட்ல இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி கன்சாலேட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதானே செய்யுது. திமுக எதிர்ப்புல உங்களை விட நான் பெட்டர்னு விஜய் ப்ரூவ் பண்ண பாக்குறாரு, அதிமுகவோட நான் பெட்டர்னு ப்ரூவ் பண்ண பாக்குறாரு. பைபோலார்ல வந்து அன்னைக்கு அவர் பேசின ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி அந்த பைபோலாரை நோக்கி தான் நகர்றாரு விஜய். ஆக்சுவலா அதிமுக டிஸ்லாட்ஜ் பண்றாரு அந்த இடத்துல. திமுகவுக்கு நான் எதிர்ன்னு சொன்னது மூலமா இருதூரத்துல வந்து அதிமுகவை தள்ளி விட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா அதுதான் அவருடைய பாயிண்ட். அப்போ அவர் அதிமுக வந்து ஒரு பொருட்டாவே கணக்குலயே எடுத்துக்கல ஆக்சுவலா அவர். ஏன்னா அதிமுக வந்து அது வந்து இந்த தடவை தோல்வியை தழுவித்துனா அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு தான் வந்து சேரும்னு விஜய் நினைக்கிறார். சரி, எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கல சார், அவர் முதல்வர் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அப்படியே ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்றாரு திமுக தோக்கடிக்கணும்னா அதுல அவருக்கு என்ன பெஸ்டா இருக்கோ அதுதான் அவர் பார்ப்பார். பெனிஃபிட் இல்லாம இருக்காது, ஏதோ ஒரு பெஸ்டா இருக்கிறதா அவருக்கு எடுப்பார். நான் முதல்வர் கேண்டிடேட்டு, இல்லை எனக்கு 80 சீட் கொடுங்கன்னு. அதெல்லாம் அதிகாரத்துல பங்கு, அதெல்லாம் இவங்க ஒத்துப்பாங்களா? அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால அதிமுகவுக்கு வந்து வேற நீங்க இந்த சைடு வந்து பார்க்க வேண்டியிருக்கல. இப்ப காங்கிரஸ் அதிகார பங்குன்னு கேட்கறேன். என்ன தப்பு நாங்க கேட்கறதுல என்ன தவறுன்னு கிடையாது சார். அதே மாதிரி விசிகவும் சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னா இடதுசாரிகள் எங்களுக்கு எண்ணிக்கையில வேணும், அதிகமாக வேணும் அப்படின்னு தீர்மானம் போடக்கூடிய அளவுக்கு நகர்கிறார்கள். அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த நகர்வுகள் 2 பக்கமே அதே புஷ் பாயிண்ட் தான் இருக்கு. அங்க டிஎம்கே கூட்டணியில் என்னன்னா இதெல்லாம் கேட்கறாங்களே தவிர அல்டிமேட்டா கடைசியில் அவங்க சொல்றது என்னன்னா திமுக தான் இந்த வெற்றி பெறுன்ற ஒரு வார்த்தையோட சேர்த்து தான் முடிக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. ஆமா, இந்த இடத்துல அது மாதிரி கிடையாது. இங்க வந்து அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை வந்து இவங்க பாலிசி வைஸ் ஒத்துக்கவே இல்லையா சார்? அதிமுக கொள்கை அளவில் அதிகாரத்தில் பங்கு இருந்த ஒத்துக்கல, திமுகவும் ஒத்துக்கல, கொள்கை அளவில் ஒத்துக்கல. ஆனா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அல்டிமேட்டா அந்த கட்சிகள்லாம் கடைசியில் என்ன பண்ணாங்க, எங்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டணி அரசாங்கம் என்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் இயல்பாவே வந்து ஒரு கூட்டணி அமைகிற மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன். கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகள் 2மே அதிமுக திமுக அல்லது தாவேக்காவுக்கு நம்ம அவ்வளவு தூரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிளைம் பண்றாங்க வச்சுக்கோங்க. ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையா வர கட்சி, அந்த கட்சி மெஜாரிட்டி வரல வச்சுக்கோங்க, அது இயல்பாவே கூட்டணியை நோக்கி தான் போக வேண்டியிருக்கும். இது 2006 வந்து கலைஞர் வந்து பாமகவையும் காங்கிரஸையும் சேராம ஆட்சி நடத்தினார்ல, அப்போ திமுக அங்க வந்து ஐக்கிய முன்னணியை சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இது சாத்தியமாச்சு. இந்த வாட்டி எந்த கட்சியும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு காரணமா காட்டினாங்க. புதுச்சேரி கூட ஒரு காரணம். புதுச்சேரியில நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஆட்சி நடத்துறீங்க. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த வாட்டி எந்த கட்சி அந்த காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரத்துல இருக்கிற கட்சி அந்த கட்சி ஆட்சி நடத்தும் போது அதோட நல்லது கெட்டது எல்லாமே கூட்டணி கட்சிகள் மேல விழுது. ஆக்சுவலா இப்போ விடுதலை சிறுத்தையை பார்த்து நீ அடிமையா இருக்க திமுகவுக்குன்னு சொல்றாங்கல்ல, அது அவருக்கு ஒரு உறுத்துதல் தானே அவருக்கு. அதனால தான் பொங்கி எழற சமயத்துல அப்போ எதுக்கு இந்த குற்றத்தை சுமக்கணும்? நானு எனக்கு அதிகாரத்துல பங்கு இல்லாத நான் சுமக்கணும், எனக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்க, என் மேல என்ன குற்றம் சொன்னாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி
நான் ஏன் இந்த குற்றத்தை ஏத்துக்கணும்? ம். நீங்க ஒரு அடிமைன்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டுறாங்க, நீங்க ஒத்து ஊதுறீங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க, நீங்க திமுகவை கண்டுக்க மாட்டேன்னீங்க குற்றம் சாட்டுறாங்க. எந்த விதமான அதிகாரத்தையும் சுவைக்காம, எங்களுக்கும் எந்த விதமான காரியமும் அரசாங்கத்தில் நடக்காம, நாங்க ஏன் இந்த குற்றங்களெல்லாம் ஏத்துக்கணும்? அப்ப அதிகாரத்துல பங்கு கொடு அப்படின்னு கேட்கறது கரெக்டான விஷயம். பீயிங் செட் தட் அதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்காங்க பார்க்கணும். நம்ம 50 வருஷமா பார்க்கிறோம். திராவிட கட்சிகள்ல நீங்க இது சரியான எக்ஸாம்பிள் சொன்னீங்க. 2006ல காங்கிரஸுக்கும் பாமகவுக்கும் அவ்வளவு வாய்ப்புகள் இருந்துமே கூட திமுக வந்து தனித்து ஆட்சி வந்தது. வெளியிருந்து யாருமே ஆட்சியிலும் பங்கு கொடுக்கல, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கல. அந்த சூழல் இங்கதான் இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்காங்கிறதான் கேள்வி. இல்ல. அந்த மாதிரி எல்லாம் விட்டு கொடுக்க இந்த வாட்டி எந்த கட்சிகளும் ரெடியா இல்ல. 2006 இருக்கு, 2026 இருக்காதுங்க. 2006 இருந்தது. ம். அப்போ விட்டு கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஐக்கிய முன்னணி அரசுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, காங்கிரஸுக்கு அங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து சுச்சுவேஷன் வேற. ம். அதிகாரத்துல வந்து அதிகாரத்தை சுவைப்பது என்பது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ஆசையா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ம். அதனால கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருது வச்சுக்கோங்க. அது கூட்டணி கட்சிகளை நம்பிதான் ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு சூழல் வருது வச்சுக்கோங்க. Okay. அது கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம இனிமே எந்த கட்சியும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் 2026 இருக்குமா? அப்படி ஒரு சூழல் வரதுக்கான வாய்ப்புகள் போட்டி போடுற எண்ணிக்கையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு இருக்கிற லெவல்ல திமுகவுக்கு எதிரான ஒரு சாலிடான கூட்டணி இதுவரையும் வரல. Right. வரல. அதனால இன்னைக்கு இருக்கிற லெவல்ல அட்வான்டேஜ் DMK. ஸ்டாலினுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது திமுகவுக்கு எதிராக அதிருப்தி நிறைய இருக்கு. நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். திமுகவுக்கு எதிராக அதிருப்தி இருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் திமுகவுக்கு ஆதரவான ப்ரோ இன்குபன்சியான விஷயங்களும் நிறைய இருக்கு. ஆன்டி இன்குபன்சி மாதிரி ப்ரோ இன்குபன்சி இருக்கு. ஒரு அட்வான்டேஜ் அதோடைய நல்வாழ்வு திட்டங்கள் அது இது அவங்க மைக்ரோ லெவலில் பிளான் பண்றது, கூட்டணியோட பலம் போன்ற விஷயங்கள், பெண்களுக்கான திட்டங்கள் போன்ற பல விஷயங்களை வச்சு அவங்க வந்து ஒரு சின்ன எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. தேர்தல் நெருக்கத்தில் இது எப்படி மாறும்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அதனால அவங்க வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அவங்க சப்போஸ் 150 இடங்கள்ல போட்டி போடுறாங்கன்னா 117 இடங்களை வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அவங்களே 130 இடங்கள்ல போட்டி போடுறாங்க வச்சுக்கோங்களேன், 117 இடங்களை வின் பண்ணுவாங்களான்ற ஒரு டவுட். அப்போ இதுக்கு மெஜாரிட்டி வருமா வராதுன்னு ஒரு கேள்விக்குறி வரும். அதனால கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுகவோ அதிமுகவோ இல்ல விஜயோடைய தாவேக்காவோ அவங்க குறைஞ்சபட்சம் 150 160 தொகுதிகளில் போட்டி போட்டா நம்ம கன்வீனியன்டா ஓட்டர் என்ன நினைப்பான், சரி அவங்க தனித்த ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறாங்கன்னு நினைப்பான். அதுவே எண்ணிக்கை குறைஞ்சு 130 போட்டி போட்டானா இது கூட்டணி ஆட்சியை நோக்கி போற ஒரு ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் வரும். அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. அதனால அவங்களே ஒரு சப்ஸ்டான்ஷியலா இருக்கக்கூடிய இடங்களை நிப்பாட்டிட்டு தான் அப்பதான் அந்த கூட்டணி நோக்கி போறதா இல்லையா நம்ம தீர்மானிக்க முடியும். ரொம்ப நன்றி திருப்பிரியன், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.